தெப்பம் முடிச்சதுக்கப்புறம் இரவு 10 மணிக்கு மேலே அருள்மிகு சந்திரசேகரர் வெள்ளியங்கிரி விமானத்தில் எழுந்தருள்வார். நீங்கள் இதை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படி ஒரு அழகை இது மருந்தீஸ்வரர் கோவிலுக்கே உண்டான சிறப்பு. இப்படி ஒரு வெள்ளியங்கிரி விமானத்தில் இறைவன் கந்தர்வர்கள், தேவர்கள், நாயன்மார்கள் குடைசூழ, அதுவும் மட்டும் இல்லை, எல்லார் கையிலையும் ஒரு அழகான மெழுகுவர்த்தியும் எரியும். இந்த இரவு நேரத்தில் இந்த ஒளியா இந்த சிவபெருமான் அற்புதமான இந்த வெள்ளியங்கிரி விமானத்துல எழுந்தருள்வாரு. இதை நீங்க வேற எந்த கோயிலையுமே பார்க்க முடியாது. இது திருவான்மியூருக்கே உண்டான சிறப்பு. இதுதான் இந்த திருவிழாவுடைய உச்சபட்ச நிகழ்வா நடைபெறும். இது ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு மேல இந்த பிரம்மோற்சவத்தின் 11ஆம் நாள் நிகழ்வாக நடைபெறுது. ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லாரும் வந்து இதை கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா வருஷம் வருஷம் நீங்களே வருவீங்க. அப்படி ஒரு அழகு இந்த ஒரு வெள்ளியங்கிரி விமானம்.